நம்மளுடைய நாடக கலைய பேரும் புகழையும் வாங்கி கொடுத்து நம்மள எல்லாம் ஒரு அங்கீகரித்து நம்மள இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்த அருமை ஐயா. அதாவது கலை பண்பாட்டு துறையில பணிபுரிய அருமை அண்ணன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர் திரு கோவிந்தண்ணன் இங்க வருகை தந்திருக்கிறார். அண்ணவரோட குடும்பங்களும் அதாவது நம்ம ஆடக்கூடிய நாடகத்தை இந்த உலகம் முப்பொழுதும் படைசாட்டக்கூடிய யூடியூப் சேனலில் வருகை தந்திருக்கும் என் ஆறுயிர் சகோதரன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணாவாகிய செல்வன் அவர்களும் வருகை தந்திருக்காங்க. அவர்களுக்கும் நம்மளுடைய தாரமங்கலம் சேடப்பட்டு விருத்தாகவுண்டன்புதூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் அதாவது செட்டிவாதியார் செல்வகுமார் வாத்தியார் அவருடைய கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய முத்தான முதல் கடந்த வணக்கம். அள்ளிமுத்து பந்தியம் பல்வருக்கால் திருக்கல்யாணம் என்னும் நாடகத்தை இன்று பெரியோர்கள் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. இந்த நாடகத்தில் நான் வேடம் தரித்து வெளியே வந்தபடியா நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தரங்கள் என்ன, உனக்கு தெரியுமா என்ன சொன்னால் விளக்கம் சொல்லாத வார்த்தை மற்றவருக்கு மட்டும் தெரியும். ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் தான் தெரியும். நான் சொல்லாத விட்டால் எது தெரியாது அம்மா. அப்படி என்றால் முதலில் என்னுடைய நாமதேனை வதனித்தனே செவியனும் காதால் உனக்கு விளங்கியவா விளக்கம். நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டன் தாழக்கூடிய என் பெயரோ ஆரவல்லி மகாராணி. ஆர்ப்பாட்ட ஆரவல்லி. என் பேரை சொன்னாவே கண்டவர் கலங்கணும், பார்த்தவர்கள் பயந்தோடணும். அண்ணாக இருக்கட்டும் ஆண் மக்கள் எல்லாம் என் முன்னாடி நிக்கவே யோசிக்கணும். நான் எந்த நாட்டை அரசாட்சி செய்து வருகிறேன் கண்ணம்மா. நெல்லூர் பட்டணத்தை அரசாட்சி செய்து வரக்கூடிய என் பெயர் ஆரவல்லி. என் தந்தையாரோ அதாவது காசிரெட்டி கனகவல்லி. நாங்களோ ஒரு ரெட்டி பெண்கள். எங்களோட குலமோ ரெட்டியாருடைய குலம். ரெட்டி பெண்கள். ஆமா, ரெட்டியார் குலம். ஆமா. என் தந்தை காசிரெட்டி, என் தாயாரோ கனகவல்லி.
அப்படி இருவருக்கும் ஒரே மகளாக நான் முதல் செல்வி. என் பெயர் ஆரவள்ளி மகாராணி. ஆமா, நாங்க சரியாக 7 பெண் குழந்தைகள். சரியா 7 பெண் குழந்தைகள். அப்பனுக்கு அம்மா இருக்குமா? அப்பனா அப்பனுக்கு அம்மா இருக்கும். ஆக்கிற வேலை ஒன்று வேற. அப்பனும் அம்மா அப்புறம் ஆக்கிற வேலை ஒண்ணுமா? அடங்க ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, விசித்திரவள்ளி, நடுலவள்ளி, ஒய்யாரவள்ளி, மலையாள ஜக்கம்மா. இப்படி நாங்க சரியாக 7 பெண் குழந்தைகள். சரி, இந்த ஆரவள்ளியோட பேரை சொன்னா அறுத்த தலை கொக்கரிக்கும். ஆமா, அப்புறம் வீரம் தீரம் புஜபலம் பராக்கிரம் கொண்ட, அதாவது ஆண் அரசு இல்லாம பெண் அரசு கட்டி அரசாட்சி செய்து வருகிறேன். உனக்கு முகத்துல தாண்டா மீச, இந்த ஆரவள்ளி மகாராணிக்கு முழங்காலுல மீச. என்னடா முழிக்கிற? தொச்சாடு முழிக்கிற மாதிரி வாடாங்க. அம்மாளுக்கு முழங்கால மீச, நம்மளுக்கு முகத்துல மீச. அப்படி இருந்தாலும் ஆண் மாடையினா எனக்கு அறவே ஆகாது. பெண் அரசு கட்டி அரசாட்சி செய்து வருகிறேன். எனக்கு ஆகவே ஆகாது. என் நாட்டின் வழியா ஒரு ஆண் கழுகு பறந்தா கூட என்னடா நினைக்கிற? கழுகு போனா கூட ஆமா, உங்க நாட்டு மேல வரக்கூடாது. ஆமா, அப்படி இருந்தாலும் இந்த நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணம் எங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஆதியில யாரு ஆண்ட நாடு? என் தாய் தந்தைகள் வாழ்ந்த நாடா? இந்த முன்னோர்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்த நாடா? இந்த நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணம் எங்களுக்கு எப்படி கிடைச்சது? நாங்கள் ஆதியில ஆண்ட நாடு எது? இந்த நேரான நெல்லூர் பட்டணம் எப்படி பெயர் வந்தது? மங்கலம் என்று தெரிவிக்கலாம். முன்னூத்தி மங்கலத்துல ஒரு பகுதியில வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் பிறந்த உடனே என் சிறிய தங்கையாகப்பட்ட மலையாள ஜக்கம்மா இருக்கிறாள், அவள் பிறந்த உடனே இந்த உலகத்தில் வாழை குறுப்பனை இல்லாமல் என் தாய் தந்தை இருவரும் ஆண்டு மடிந்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் சகோதரி 7 பேருக்கு என்ன வேலை? நாளொன்னு தவறாத படிக்கு நந்தவனம் சென்று நறு மலர்களை பறித்து வந்து என் தாய் தந்தைகளுடைய சமாதிக்கு பூஜை படிப்பதுதான் எங்களுடைய வேலை. சமாதி பூ வச்சு கும்பிடுறது. அப்படி ஒரு நாள் ஒரு தினத்தில் நாங்கள் ஆரணியமான வணக்கத்தின் வழியாக நாங்கள் நந்தவன சோலைகளை சென்று மலர் பறிக்கலாம் என்று போகும் பொழுது என் வாழ்வில் மறக்க கூடாத ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நிகழ்வது? யாரிடமும் தெரியாத செய்தி உன்னிடத்தில் உரைக்கிறேன். இங்க யாராவது இருக்கிறாங்களா? இல்ல, பிளாட் பறிச்சு முட்டுகள் நட்டுது யாரும் இல்ல. ஆமாங்க, இதோட இந்த ஏன் பிளாட் அந்த கூட நன்ன பிளாட் தான். இது மூணும் என் வாழ்வில் நடந்த ரகசியத்தை நான் யாரிடமும் இதுவரை கூறவில்லை. யாரிடமும் கூறாத ரகசியத்தை நான் உன்னிடம் உரைக்கிறேன். உயிரா போனாலும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சின்ன கட்ட பழக்கம் என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா வெடி வெடி 4 மழை பெஞ்சாலும் சரி தீர்த்த மரத்தை கம்பிட்டு போய் 2 வீட்டு சொல்லலாம் குட்டி வச்சு போயிடும். அப்படியா?
சரியாகட்டும். சரி சொல்லுமா. அதாவது தைரியமா சொல்லு. முன்னூத்தி மங்கலத்துல வாழக்கூடிய பக்காசுரனாகப்பட்ட ஒரு அசுரன், அந்த அரக்கன் 7 வண்டி சாதம், 2 இரமக்கடாய், ஒரு நரமானினம் வழிக்கு போகணுமா. அப்படி சாதம் போகாத காரணத்தினால் குண்டுமலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நந்தவனை சோலைக்குள்ள வந்து கொண்டிருந்தான். என் தங்கைமார்களெல்லாம் அழைத்துக் கொண்டு நான் ஆரணிமான கனகத்தின் ஓரமாக இருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு சென்று மலர் பறிக்கலாம் என்று போய் கொண்டிருந்தேன். என் தங்கைமார்கள்லாம் சின்னஞ்சிறு வயதா இருக்கிறாங்க. நான் 16 வயது முடிந்தான், தக்க பருவமங்கியா இருக்கிறேன். அந்த ஆரணிமான கனகத்திலிருந்து வந்தான் அல்லவா, அந்த நந்தவன சோலையில என்னை கண்ட உடனே அவனுக்கு வயிற்று பசி மறந்து அவனுக்கு காம பசி ஏற்பட்டு விட்டது. என்னை பெண்டாட நினைத்தால் சண்டாளன், நான் என்ன செய்ய முடியும்? அவனோ ஒரு ஆண்மகன், நான் காலோட சோரம் செய்யக்கூடிய ஒரு கம்மாட்டி பெண். அப்படி இருக்கும் தருவாயில என் தங்கைமார்கள்லாம் பின்னை தள்ளி நான் கையில இருக்கும் ஆயுதத்தை எடுத்து அவனோடு போர் புரிந்தேன். அவனை என்னால ஜெயம் பெற முடியுமா? தாதிமார்களா, அவனோ ஒரு அரக்க குணத்தில பிறந்த இரக்கமெல்லாம் நெஞ்சம் கொண்டவன். நான் ஒரு பெண், அவனை வெல்ல என்னால் முடியுமா? தங்கைமார்கள் எல்லாம் முன்னே ஓட நான் அந்த நந்தவன சோலையில பெண்ணை ஓடிக்கொண்டிருந்தா ஓடி வந்து அந்த நந்தவன சோலையிலேயே என்னை கட்டி சேர்ந்து விட்டான். அப்படி கட்டி சேர்ந்த உடனே என் தங்கைமார்கள் அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்து விட்டேன். சில காலம் முடிந்து, அதாவது நான் அவனை பயந்து கொண்டே வாழ்ந்திருந்தேன். ஒரு நாள் ஒரு தினத்தில் 300 மங்கலத்திலே வாழக்கூடிய பக்காசுரனை இருபலையாக பிழைத்து இருந்து மாண்டு கிடக்கிறான் என்று செய்தி அறிந்தார். 56 நாட்டுக்கு படை சாட்டினாங்க. என்னுடைய ஆச்சரியமாக இருக்கிறது, தீரம் தீரம் புஜபலம் பராக்கிரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அசுரனையே ஒருத்தன் மடிச்சிருக்கிறானா, அவன் இவனோட சாதாரணப்பட்டவனா இருக்க முடியாது. கல்லானாலும் கணவன், புள்ளனாலும் புருஷன். அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ என் கற்பு அவனால் படி போனது. அதனால என் கணவர் மாண்டு மடிந்து கிடந்த இடத்துல ஒரு ஓலைச்சூடியும் இருந்தது. அந்த ஓலைச்சூடி எடுத்துக்கொண்டு இனிமே ஒரு பொழுது நான் இங்க வாழக்கூடாது என்று, இனிமேல் எந்த ஆணவனை கண்டு நான் பயந்து ஓடி ஒளியக்கூடாது அப்படி என்று என் மனதிலே வைராகியத்தை கொண்டு நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணம் சென்று மந்திர தந்திர மாய ஜால வித்தைகள் கூடுவிட்டு கூடு பாய்வது அனைத்து வித்தைகளையும் அறிந்தேன். இனிமே யாரை கண்டு நான் ஓடி ஒளியக்கூடாது. என்னோட பேரை கேட்டா யாரா இருந்தாலும் என் பேரை கேட்ட உடனே பயப்படணும். அப்படி என்று என் மனதில் வைராகியத்தை கொண்டு அன்று நாள் முதல் இன்று நாள் வரை அனைத்து மந்திர தந்திர வித்தைகள்லாம் கட்டி நான் யாரு போல என் உருவத்தை மாத்தணும்னு நினைச்சாலும் என்னால மாற முடியும். கூடு விட்டு கூடு பாய்வது அனைத்து வித்தைகளும் மருந்து எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம், நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணம், இந்த ஆரவள்ளி கோட்டை உறுப்பணம் செய்து யாரோட கண்ணுக்கும் தெரியாதபடிக்கு ஆணரசு இல்லாம பெண்ணரசு கட்டி நான் அரசாட்சி செய்து வருகிறேன். இந்த நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணம் நானே பட்டத்துக்குரிய அரசி, மகாராணி. என் தங்கைமார்கள்லாம் எனக்கு வலது கை போல. எனக்கு ஆம்பளைன்னா பிடிக்காது, அவங்கள மட்டும் விட்டுருவனா. அதனால எங்க வர்க்கத்துக்கே ஆண்பாடே ஆகாது அப்படி என்று இந்த செய்தியெல்லாம் என் தங்கைமார்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒருவேளை தெரிந்தா அவரெல்லாம் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் போய்விடுவார் என்று இதுவரை இந்த செய்தி அவரிடத்தில் நான் கூறவில்லை. இந்த நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணத்துல நான் வைக்கிறது தாண்டா சட்டம். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? யார் தெரியுமா? நான் வைக்கக்கூடிய பந்தயத்துல தோல்வியற்று எனக்கு அடிமையா இருக்கிறவங்க. ஆமாப்பா, நாங்க இன்னும் வெளியே போக முடியல. எல்லாமே பந்தயத்தில் தோத்து போய் தான் உட்காந்துருக்காங்க. ஆமா, நான் வைக்கக்கூடிய பந்தயத்துல ஜெயம் பெற முடியாமல் என்னிடத்தில் தோல்வியற்ற அனைத்து நாட்டு அரசர்கள் இவங்க எல்லாம். ஒவ்வொரு நாட்டு அரசரா? ஆமா. அந்த அப்ப என்ன பண்ண எவனே உட்கார வச்சு விட்டுற போச்சு அப்படி விட மாட்டேன். நான் வைக்கும் பந்தயத்தில் ஜெய பெறாம யாரையா இருந்தாலும் விட மாட்டேன். சரிம்மா, பாக்கலாம். நீங்களெல்லாம் பந்தயத்துக்கு தோத்தா வாட்டி நானும் பாக்கல. யாராலையும் பார்க்க முடியுமாடா? செத்து போயிருவோம் நானு.
அப்படி இருந்தாலும் இந்த ஆரவள்ளி கோட்டை யாரோட கண்ணுக்கும் தெரியாதபடிக்கு என்னுடைய 3 படி மந்திரத்தால் என் கோட்டை யாரு கண்ணுக்கும் தெரியாதபடிக்கு நான் மந்திரத்தை உற்பனை செய்து விடுவேன். அதையும் மீறி யாராவது என் நாட்டு மேல அதாவது போர் தொடுப்பதா இருந்தா என் அரண்மனைக்கு முன்பதாக இருக்கக்கூடிய கல்சேவல் கூவும், ஆராய்ச்சி மணி அடிக்கும், கழுத கத்தும். இந்த செய்தியெல்லாம் தெரிந்தா எங்களிடத்துல யாரோ சண்டைக்கு வராங்கன்னு நாங்க போருக்கு ஆயத்தமாயிருவோம். எப்படி அடையாளம்? சும்மாலடா, பொம்பளையா இருந்தாலும் ஒரு நாட்டையே அரசாட்சி செய்து வருகிறேன். இத்தனை நாட்டு அரசர்களையும் அடிமையாக்கி வைத்திருக்கிறேன். என்ன வெல்லவோ கொல்லவோ ஒன்னும் உலகத்துல யாரும் பிறப்பெடுக்கல. காலையில வீட்டுக்கு போவாங்களா இங்க உட்காந்து? நான் பந்தயத்துல ஜெயிக்காம யாரையுமே வீட்டுக்கு போக விட மாட்டேன். நல்லா குத்தி காடுங்க. அதனால இதெல்லாம் என் வாழ்க்கையின் வரலாறு. இத்தனை ஒரு புறம் இருக்க அருகாமல் அந்த புறமாக இருக்கிறாங்க. அவர்கள் அதை சீக்கிரம் அழைத்து வா. இந்த 3 படி மந்திரத்தை உச்சரித்து நாட்டினுடைய நல விசாரிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் நான் அந்த புறமா இருக்கிறேன். தங்கை நல்ல அரவற்று அழைத்து வா. சொல்லட்டுமா? உத்தரவுமா? அறிவுஜீவர்களே, இதோ நெல்லூர் பட்டணத்தில் வாழ்ந்து பஞ்சாயத்து செய்து வரக்கூடிய ஆரவள்ளி தன் தங்கைகளை அழைக்க, ஆரவள்ளி சூரவள்ளி அழைக்க, சூரவள்ளி சிறைக்கு வருகிறான்.